வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 8ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய நான் ஜெபம் மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக போய் அதை இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நிறைய பேர் வந்து பக்தியே வந்து ஓவராக பண்ணி டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தோணும். ஸோ ஆனால் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயங்கள் வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிறனால அதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்க பாருங்கள். என்ன தோணுதோ கரெக்டாக பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேவையில்லாத குழப்பங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ குழந்தைகள் இது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன தடைகள் இருந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்களது வேலைகளையும் உங்களது முயற்சியும் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வளர்ச்சியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தாங்க. ஸோ அது வந்து என்றைக்குமே வந்து 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி சனி. ஸோ அது வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் சின்ன செலவுகள் இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு விசேஷங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் வருவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லை டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து குழந்தைகளால் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதுக்காக எல்லாமே சிறப்பாகிடும். சின்ன வாக்குவாதம் வரும் பசங்களால். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாகிடும். உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் தேவையில்லாத ஒரு குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த அதிபதிகள் அங்கே இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடுவாங்கன்றதுனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை, இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம்னா 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாதமாக டே டு டே லைஃப்பில் வந்து வேலையில் டென்ஷன் இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே போய்ட்டுருங்க. சிறப்பான வளர்ச்சியிலே கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ 9, 7 புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான புதிய வியாபாரங்கள் கிடைப்பதற்காக நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவி நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் கணவன் மனைவியும் ஒன்றாவும் போவாங்க. சில பேர் வந்து தனியாக வந்து ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல சிறப்பான வளர்ச்சியிலும் தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துட்றார். ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என்னங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தான் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. அதுவும் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. துலா
லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அது கட்டத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். ஸோ வேலையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், தொழிலாளர்கள் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக அம்மாக்கும் ஒய்ஃப்க்கு நடுவில் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி சனி வந்து 5ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. குழந்தைகளுக்காக நிறைய வளர்ச்சிக்காகவும் குழந்தைகளோட அடுத்த கட்ட முயற்சிக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பு, எல்லாமே ஒரு பெரிய ஒரு வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்ன விஷயம் அம்மா கோவப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் ஆனால் லாபங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்குது. அதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும்? புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் வந்து 7 வந்து 7, 9, 12 கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள், அவங்க வந்து கணவன் மனைவியை விட்டு கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து கணவன் மனைவியோடய சேர்ந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். கொஞ்சம் பிரயாணங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நைட்டில் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ குழப்பங்கள் இருக்கும். ஸோ விநாயகரை கணபதியை வேண்டுவது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் இருக்கும்போது தேவையில்லாத குழந்தைகளை பற்றின கவலைகள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம், தேவையில்லாத மூடத்தன்மையான ஒரு நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்களும் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிங்க, ரொம்ப அலையாதிக்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை மனதுக்குள்ளே கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18, 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டி. ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பாதி ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால
காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட்டு. அப்படி இருக்கும்போது அத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்ங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது. எத்தனை பேர் 2 லட்சம் 1.5 லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க, முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.